ஆனா, நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ChatGPT மூலியமா எப்படி கன்டென்ட் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். நான் ChatGPTக்குள்ள போறேன். ம். ChatGPTல நம்ம YouTubeக்கோ இல்ல அம் ப்ளாகுக்கு, வெப்சைட்டுக்குலாம் எப்படி நம்ம கன்டென்ட் ரெடி பண்ணது பார்க்கலாம். இப்போ நம்ம சாம்பிளுக்கு நான் ஒரு குக்கிங் ஒரு ப்ளாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நான் அதில டைப் பண்ணுறேன் பாருங்க. இண்டியன் குக்கிங் ரெசிபீஸ். நான்வெஜ்ஜுன்னு டைப் பண்ணுறேன். நான்வெஜ் ஒரு 10 ரெசிபீஸ் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரெசிபி அதுவே டைப் பண்ணி கொடுத்துரும். இது வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டார், எப்படி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அவருக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறது. இது குக்கிங் பிளாக் வச்சுருக்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா 10 ரெசிபி அது கொடுத்துருச்சு, டைட்டில் கொடுத்துருக்குது. இப்போ நம்ம ப்ரீஃபாக அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கொடுக்கும். பாருங்கள், இந்த டைட்டிலை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணுவோம், சிக்கன் பிரியாணி ஸ்டெப் பை ஸ்டெப். அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்க, இன்க்ரீடியன்ஸ் அது தனித்தனியாக கொடுத்து வச்சு பாருங்கள், எவ்வளோ ஸ்பூன் போடணும், அப்புறம் என்ன பண்ணணும், அது ரைஸ் என்ன பண்ணி வச்சுருக்கணும், பிரியாணிக்கு என்ன பண்ணணும், இது எல்லாம் அது சொல்லிடுச்சு. மசாலா எப்படி ரெடி பண்ணணும், இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணி கொடுத்துருச்சு. இது நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொன்று விஷயம் பண்ணலாம். இதில் என்னென்னா, அமேசான் கேடிபி பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன், எங்கள் சேனலில் பாருங்கள். இதான் என்னுடைய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா அமேசான் கேடிபி பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக பெய்டு கோர்ஸ். இது ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் இதை பார்க்கலன்னா பாருங்கள். ஆல்ரெடி நான் அப்லோடு பண்ணியிருந்தேன், அது அப்புறம் அதை எடுத்துட்டேன், திரும்ப அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கணுன்னா உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த கேடிபிக்கு அது வந்து பேசிவ் இன்கம் தான். அது நீங்கள் ஒரு தடவை புக்கு ரெடி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், சரிங்களா. அதுலேருந்து எப்படி நம்ம பேமெண்ட் எடுக்கலாம் அதெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கு எப்படி புக்கு ரெடி பண்ணுறதுன்றது வந்துட்டும் இதுலேருந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிக்கன் பிரியாணி செஞ்சு முடிச்சிருச்சு. பார்த்தீங்களா, நான் என்ன கொடுத்தேன், சிக்கன் பிரியாணி ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு போட்டேன். அதில் இன்க்ரீடியன்ஸ் போட்டுட்டு பிரியாணிக்கு என்ன பண்ணணும், மசாலா என்ன பண்ணணும், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கு பாருங்கள். இது ரைஸ் குக் பண்ணுறது எல்லாமே, லேயர் பிரியாணி எல்லாமே பண்ணிடுச்சு. தம் பண்ணுறது கூட கொடுத்துருக்கு பாருங்கள். அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக எத்தனை பேருக்கு சர்வ் பண்ணலாம் அதெல்லாம் கொடுத்துருச்சு. எக்கு, சேலடு, பாயில்டு எக்கு அது எல்லாமே கொடுத்துருச்சு பாருங்கள். நம்ம இந்தியனில் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ எல்லாம் சொல்லிடுச்சு. இதில் நீங்கள் வேணுன்னா கூட கேட்டுக்கலாம், எத்தனை பேர் சர்வ் பண்ணுறதுக்கு, எத்தனை பேர் சாப்பிட்லாம், எத்தனை பேர் இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா கூட அது பண்ணி கொடுத்துரும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு எனக்கு ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே இன்க்ரீடியன்ஸ்லாம் மாற்றி கொடுத்துரும். சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுக்கும். அதே போல் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட்டர் சிக்கன், அப்புறம் ரோகன் ஜோஷ், ஃபிஷ் கறி, இதெல்லாம் இந்தியன் ரெசிபின்னு போட்டேன். நீங்கள் மற்ற ஃபாரின் ரெசிபி கூட நீங்கள் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன ரெசிபி கேட்டாலும் அது கொடுக்கும். இதே போல் நீங்கள் கண்டென்ட்டும் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து ப்ளாகுக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் யூடியூப் சேனலில் கூட இதை வச்சு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அமேசான் கேடிபியில் நீங்கள் புக்காக கூட ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 50 ரெசிபி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே காப்பி பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்டில் பண்ணி அதை பிடிஎஃபாக மாற்றி கூட நீங்கள்
இது அமேசான் கேடிபியில் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ குக்கிங் ரெசிபின்றது ரொம்ப பாப்புலரான ஒரு நிஷ்ஷு தான் இது, கேட்டகரி தான் இது. நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு 10 ரெசிபி போட்டேன்ல, அதே போல் நீங்கள் ஒரு 50 100 எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாரி அது கொடுக்கும். இப்போ எனக்கு இந்த கண்டென்ட் சரியில்லை அப்படின்னா கூட நீங்கள் ரீஜெனரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட அது திரும்பவும் இதே வேறு மாதிரி கொஞ்சம் எழுதி தரும். ஆனால் கண்டென்ட்லாம் அதே தான், எல்லாம் இதை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். அதே போல் இது மாதிரி நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணணும். அதே போல் அடுத்து என்னென்னா, வேறு ஏதாவது கண்டென்ட் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நியூ சேட்டில் போய்க்கிறேன் பாருங்கள். வேறு என்ன வெப்சைட் WordPress tutorial ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களேன். ஃபார் பிளாகுன்னு போடலாம், என்ன வேணால் போடலாம். இன்டர்னல் சர்வர் எதுவும் அது ரீஜெனரேட் தரேன். ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அது என்னென்ன பண்ணணுன்றது எல்லாம் நீங்கள் என்ன நிஷ்ஷு போடுறீங்களோ, நீங்கள் எதை பற்றி நீங்கள் ப்ளாகோ இல்லை என்ன கேட்டகரி நீங்கள் எடுத்துருக்கிறீங்களோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துரும். டைட்டில் கேட்டால் கூட அது கொடுக்கும். டைட்டில் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி திரும்ப நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போ நான் WordPress இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து சொல்லி தருது பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தருது, ஒரு ஸ்டெப்பாக கஸ்டமைஸ் பண்ணலாம், மெனு விஜெட் இதெல்லாம் மாற்றிக்கலாம். இது வந்து டீப்பாக தரல, லைட்டாக மேலோட்டமாக தருது. ஏன்னா அவ்வளோத்தையும் இதில் சொல்லிட முடியாது. அதனால் ஒரு ஸ்டெப்பாக சொல்லுது. இப்போ நான் வந்துட்டு இப்போ இதிலே கூட நான் கேட்குறேன். இப்போ இது டைப் பண்ணி முடிச்சிச்சுன்னா கூட பாருங்கள் 10 ஸ்டெப்பில் இது முடிச்சிருச்சு ஒரு WordPress சைட்டு. இப்போ நான் இதில் போய்ட்டு பாருங்கள், க்ரியேட் பேஜ் அண்ட் போஸ்ட்னு இருக்குல்ல, இந்த ஸ்டெப்பை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் என்ன 2 லைன் தான் கொடுத்துருக்கு. இதில் போய்ட்டு அபவுட் அஸ் பண்ணிக்கலாம், கான்டாக்ட் அஸ் பேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுது. WordPress டேஷ்போர்டில் போய்ட்டு நீங்கள் பேஜஸில் ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வருன்ற மாதிரிலாம் போட்டிருக்கு. இப்போது இதே இதில் இந்த இது அப்படியே காப்பி பண்ணிட்டேன். க்ரியேட் பேஜஸ் அண்ட் போஸ்ட்டு WordPress இன் 1500 வேர்ட்ஸ்ன்னு கொடுத்தேன்னு வச்சிங்களேன். ஏன்னா பிளாகு போடும்போது நீங்கள் 1000 to 1500 வேர்ட்ஸுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கூகுளில் ஈஸியாக உங்களுக்கு ரேங்கிங் ஆகும். சரிங்களா? அதுக்காக தான். அதுவும் இல்லை ரேங்கிங் இல்லை, ஆட்சன்ஸ் அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுவும் SEO இன்க்ளூட் SEO அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு பண்ணிங்கன்னா அப்புறம் யூசர் ஃப்ரெண்ட்லி நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ, நான் சும்மா டைப் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக போட்டால் நல்லது. ஏன்னா ஃப்ரெண்ட்லி நீங்கள் இதில் என்ன ஏஐ ஜென்ரேட் பண்ணது தானே, அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் மாதிரி வந்துடும், அந்த இது மாதிரி வந்துடும், புக்கில் இருக்க கண்டென்ட் மாதிரி வரும். அதாவது ஒரு புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா அதில் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நமக்குள்ளே பேசுகிற மாதிரியாக போட்டிருப்பாங்க. அதில் இருக்கிறது அப்படியே தூய தமிழோ தூய இங்கிலீஷ் அந்த மாதிரி தானே போட்டிருப்பாங்க. அதே போல் தான் இருக்கும் இது கொடுக்குறதும். அதனால் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லைனா கூட அதை நம்ம எப்படி மாற்றலான்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். க்ரியேட் பேஜஸ் அண்ட் போஸ்டர்ஸ் 1500 வேர்ட்ஸில் எனக்கு வேணும். SEO யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டேன். இப்போ படித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். புக்கில் இருக்க மாதிரியும் இருக்காது, ஏதோ ஒரு புக்கை வாங்கி படிக்கிற மாதிரி இருக்காது. நார்மலாக உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட் அது மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அது. பார்த்தீங்களா? இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்ன போட்டிருந்தேன் 1500 வேர்ட்ஸ் போட்டேன். இது ஃபுல்லாக 1500 வேர்ட்ஸில் வரும். நீங்கள் அந்த கண்டென்ட்டை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இல்லை அதில் ஆல்டர்னேட் ஏதாவது உங்களுக்கு பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். நடுவில் பிளாக் போடும்போது அங்கங்கே இமேஜஸ் அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ் போடுங்க. இந்த ஆடிங் இமேஜஸ் அண்ட் மீடியான்னு இருக்குல்ல, இந்த இடத்துல இப்போ இந்த கண்டென்ட் அப்படியே போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு அந்த டேஷ்போர்டோடைய இமேஜ் போடலாம். அதுமாரி ஒரு நிறையா இமேஜஸ்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரேங்கிங் சீக்கிரமாக ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்ரூவல் கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய க்ரைட்டீரியாலாம் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக அவங்க கொடுத்துருவாங்க தான். இருந்தாலும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரேங்கிங்கும் ஆகும், அப்ரூவலும் ஆகும். சரிங்களா? இப்படி தான் கண்டென்ட் எடுக்கணும். ஒருத்தர் கேட்டார்,
ஒரு சப்ஸ்கிரைபர், அவருக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். கண்டென்ட் எப்படி எடுக்கிறதுன்ற மாதிரி கேட்டாலே பாருங்கள், இவ்வளோ பெருசாக போடுது. 1500 வேர்ட்ஸுக்கு அது டைப் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, அது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறுபடியும் ஒரு விளம்பரம் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா விதவிதமான கண்டென்ட் என்னால் முடிஞ்சதை போட்டிருக்கேன். உங்கள் சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் நல்லா போட நான் ட்ரை பண்ணுறேன். இதுவும் என் சேனல் தான், ரத்னாஸ் குக்கரி. இது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், கன்க்ளூஷன் வரைக்கும் முடிச்சிச்சு. இவ்வளோ பெருசாக கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, 1500 வேர்ட்ஸு. இது நீங்கள் அப்படியே பிளாகில் போடாமல் இதில் கொஞ்சம் நடுவில் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுங்கள், அது ரிலேட்டடான இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்படி தான் கண்டென்ட் ரெடி பண்ணணும். உங்களுக்கு என்ன நிஷ்ஷு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது என்ன கேட்டகரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ChatGPTயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒர்க் ஆகும். இதில் ஏஐ கண்டென்ட் இப்போது கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, ஏஐ கண்டென்ட்லேயே வருது, இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக வரல அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ஹியூமனைஸ் ஏஐ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா வச்சிங்களேன், ஹியூமனைஸ் AI Pro இருக்குங்களா, இதில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் போட்டிருந்த கண்டென்ட் இது தானே, அதை இங்கே நம்ம காப்பி பண்ண இந்த கண்டென்ட்டை இதில் பேஸ்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? மொத்தம் எவ்வளோ பாருங்கள், 1094 வேர்ட்ஸ் இருக்குது. ஃபுல்லாக காப்பியாக இருக்கா? ஃபுல்லாக இருக்குது. அதை ஹியூமனைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு 23 செகண்டு வெயிட் பண்ண சொல்லும். அது வெயிட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம பேசினா எப்படி வருமோ அதே போல் அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணி போகணும். இப்போதைக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் ChatGPTலேருந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி போடாமல் இந்த மாதிரி பண்ணி போடுறது நல்லது. இங்கே பாருங்கள், ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துரும். கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் மாற்றி 1094 வேர்ட்ஸ் தானே, இங்கே பாருங்கள் 1217 வேர்ட்ஸ் வந்திருக்குது. இது அப்படியே இங்கே காப்பி பண்ணி நீங்கள் பிளாகில் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாகோ இல்லை வெப்சைட்லையோ எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கீங்களா, இதே போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அநேகமாக நீங்கள் இப்படி பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா கண்டென்ட்டு சீக்கிரமாகவும் ரேங்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஆட்சன்ஸ்லேயும் கொஞ்சம் இதை செக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லாம் அப்படி இல்லை, ஏன்னா இப்போது ஏஐயோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் இப்படி பண்ணுறது நல்லது. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவும்